2000 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டின் முப்பெரும் மன்னர்களில் ஒருவரான பாண்டிய மன்னன் வீரசேகரன் ஆட்சி செய்தார். அவர் கல்வியிலும் யுத்தத்திலும் சிறந்தவராக விளங்கினார். ஒருநாள் சோழ நாட்டின் மன்னர் வீரசேகரனின் அரசை ஆக்கிரமிக்க திட்டமிட்டார். வீரசேகரன் அதனை அறிந்து தன் படைத்தலைவர்களை அழைத்து ரகசியமாக யுத்த திட்டங்களை வகுத்தார். படைக்கல்வி பயிற்சியில் சிறந்து விளங்கிய வீரசேகரன் தன் மந்திரதார குதிரை படையுடன் சென்று சோழ மன்னரை நேரடியாக எதிர்கொண்டார். இரு படைகளுக்கும் இடையேயான யுத்தம் பல நாட்கள் நீடித்தது. வீரசேகரனின் அறிவும் தைரியமும் அவருக்கு வெற்றியை பெற்றுத் தந்தது. இந்த வெற்றி தமிழர்களின் வீரத்தையும் ஒற்றுமையையும் பறைசாற்றியது. அந்த நாள் முதலே பாண்டியர்கள் தங்கள் அரசை பாதுகாக்க வலுவான கோட்டைகளை அமைக்கத் தொடங்கினர். இக்கதை தமிழர்கள் எவ்வளவு வீரமிக்கவர்களாக இருந்தனர் என்பதைச் சொல்வதோடு நம் கலாச்சாரத்தின் பெருமையையும் எடுத்துக் காட்டுகிறது.